எழுத்துறல் அமைப்பு நடத்துகிற இந்த மக்கள் போராளி எழுத்தாளர் விருதை அன்பு சகோதரி மிராக்லின் பெற்றிருப்பதில் பெருமகிழ்ச்சி. ஒரு பத்திரிகை உலகத்திற்கு மாணவ சமுதாயத்திலிருந்து நிறைய பேர் வர வேண்டும். அதற்கு உதாரணமாக மிராக்லின் தொடர்ந்து எழுதுவார் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நெகிழ்வாகவும் கொண்டாடத்தக்க ஒரு விழாவாகவும் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நாயகனாக இருக்கிற அன்பு சகோதரர் தமிழ் சிலம்பரசன் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இன்னும் கூட 10 மாதம் ஆகலை. ஆனால் அதற்குள்ளேயே அவரோட தொடர்ச்சியான செயல்பாடுகள், ஊடகத்துறை, மாணவ சமுதாயத்திற்கான அவரது செயல்பாடுகள் என தொடர்ச்சியான பங்களிப்பு மிகுந்த நம்பிக்கை அளிக்கிறது. எனக்கு இந்த விழாவிலேருந்து யாரா அந்த சிக்கந்தர்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சிலம்பரசன் வாயிலேருந்து ஒரு 100 முறையாச்சும் வந்திருக்கு சிக்கந்தருங்கன்னு. அவர் வேற தம்பி அறிவிக்கையில் சொன்னார், இந்த விருது வழங்கும் அமைப்பின் மூத்த உறுப்பினர்னு. நான் எப்படியும் மணியரசன் தோழர் வயசில் யாராவது வருவாங்கன்னு பார்த்தா அவரே 25 வயசு தான். அவர் தான் மூத்த உறுப்பினரா. மற்ற உறுப்பினர்களுக்கான என்ன வயது இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாமே மாணவ தம்பிகளா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நம்பிக்கை தான் நாளைய சமுதாயத்தின் சொத்து. ரொம்ப இளைய வயதிலேயே அவர்களே மாணவ பருவத்தை முடிக்கல இன்னும் நிறைய பேர். அந்த பருவத்திலேயே தன்னை போல் வருகிற நிறைய மாணவர்களை அடையாளப்படுத்தணும்னு ஏற்கனவே விருது பெற்றிருக்கிற மக்கள் போராளி விருது பெற்ற 2 தம்பிகள் பேசு உரையை கேட்டேன். ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவது, தமிழ் சார்ந்து இயங்குவது என்பதோ ஏதோ தீண்டத்தகாத செயல் போல பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு அந்த உணர்வு மேலோங்கி வருவது என்பது தமிழ் சமூகத்திற்கான நல்ல அடையாளமாக பார்க்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பெரியார் மண் என்பது வெறும் மண் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அங்கு வாழ்கிற மக்கள், மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு என சகலமும் சார்ந்தது. அதை முன்னெடுத்து தொடர்ந்து இயங்குகிற எழுதுகிற அமைப்புக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள். சகோதரியை பற்றி இப்போ தான் முதல்ல நான் கேள்விப்படுறேன். ஏன்னா அவங்கள பற்றி சொல்றதுக்கு எனக்கு எதுவும் தெரியல. ஆனாலும் அவரது எழுத்து தமிழ் சமுதாயத்தை மேலும் உயர்த்தும் எழுத்தாக மாறும். அவரதுக்கு எனது தோழமை கலந்த அன்பான வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே ஒரு செய்தி விடுபட்டு போச்சு சொல்கிறேன். இன்னைக்கு விருதுகள்னாலே ஒரு கேலி கூத்தாகிட்டு இருக்கு. போன வாரம் ஒருத்தர் முகநூலில் போட்டிருந்தாரு, நான் ஒரு வாரத்தில் 24 விருதுகள் வாங்கினேன்னு. என்னால் நம்பவே முடியல. ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான். ஒரு நாளைக்கு 1 நாள் கூட 7 விருதுகள் தானே. அது எப்படி 24? நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படிங்க என்ன. ஒன்றும் இல்லைங்க, நான் முகநூலில் எந்த இது ஆன்லைனில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அதை அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணாலே வீட்டுக்கு எனக்கு விருது கொடுத்துருவாங்கன்னாங்க. இன்னைக்கு அப்படி தான் யதார்த்தம் போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் இங்கே வாங்குகிற ஒருத்தர் சாதாரண ஆள் இல்லை. 1000-ல் ஒருவர்கள் 500 பேரை தேர்வு செஞ்சு, அந்த படத்தில் கூட பார்த்தேன், தமிழ் சிலம்பரசர் போய் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோ படம் காட்சியும் போச்சு. தமிழ்நாடு முழுக்க போய் 500 பேரை நேர்காணல் செய்து அதில் தேர்வான 14 பேருக்கு விருது என்பது மிகச்சிறந்த அணுகுமுறை. இது தொடர வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன்.